முடச்சுட்டாங்க போங்க மக்களே, முடிச்சுட்டாங்க போங்க. என்ன மக்களே, இந்த விஜய் பார்வதி திருந்தவே திருந்தாதா ப்ரோ? இந்த பீடைக்கு என்னதான் ப்ரோ பிரச்சனை? 24 வீட்டுக்கு மைக்க கழட்டி போட்டு அப்படி என்ன இலவ தான் பேசும்? நேத்து நைட்டும் வீட்டுக்கு மைக்க கழட்டி போட்டு ஏதோ ஒரு இலவ பேசிட்டு இருந்து, அப்ப நேத்து நைட்டும் பிக் பாஸ் சொல்லியிருந்தாங்க மைக்க மாட்டிட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு, இன்னைக்கும் வீட்டுக்கு மைக்க கழட்டி போட்டு பேசியிருக்கு ப்ரோ. இல்ல இந்த பீடை வந்து மைக்க கழட்டி போட்டு அப்படி என்னதான் பேசும்? யாரா கொஞ்சம் சொல்லுங்களேன். மைக்க கழட்டி போட்டு காமமாவும் இந்த பீடையும் அப்படி என்னத்தை தான் பேசுவாங்க? ஏங்க மைக்க போட்டே எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிட்டீங்க, கவர் போட்டு சாப்பிடுற லெவலுக்கு எல்லாத்தையும் பேசியாச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப மைக்க கழட்டி போட்டு அப்படி என்ன பேசுறீங்க? வீட்டை விட்டு வெளியே போன பிறகு எங்க ட்ரிப் போலாம், எப்படி ரேஷன் கார்டு எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறீங்களா? எனக்கு சத்தியமா புரியல ப்ரோ. இந்த மாதிரி கேரக்டர்லாம் யார் முத வீட்டுக்குள்ள விட்டா? தெரியாம கேட்கிறேன். இந்த மாதிரி கேவலமான கேரக்டர் முத யார் வீட்டுக்குள்ள விட்டா? வீட்டுக்குள்ள இருக்க ஒரு ரூல்ஸை மதிக்க மாட்டேங்குது, ஒரு அளவுக்கு ஆக மாட்டேங்குது, டாஸ்க் ஆட வரல, எதுவுமே வரல, ஒரு மணிக்கு வாயை மட்டுமே வச்சு வீட்டுக்கு பொழைச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு தூக்கி போட்டு பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவை அழிச்சிட்டீங்க தெரியுமா? அழிச்சிட்டீங்க. இப்போ பிக் பாஸ் வீட்டுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது மைக் போடாம இவங்க பேசிட்டு இருந்தாங்கல்ல, நேத்து மைக் போடாம பேசியிருக்காங்க, இன்னைக்கு ஒரு கட்டத்தில் மைக் போடாம பேசியிருக்காங்க. அதனால வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு எச்சைகள் பண்ணதுக்கு எதுக்கு எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன். இந்த ரெண்டு எச்சைகள் பண்ணதுக்கு எதுக்கு எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்? இப்ப எல்லாரும் பனிஷ்மெண்ட் என்ன பண்ண போறீங்க? இப்ப நீங்களும் பெரிய ஒயிட் வாஷ் தானே பண்றீங்க, இல்ல நீங்களும் பெரிய ஒயிட் வாஷ் தானே பண்றீங்க. ரூல் பிரேக் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, அப்பயே அவங்க அந்த வீட்டுக்கு வச்சிருக்கீங்க. வீட்டை விட்டு வெளியே தூக்கி போடுங்க. இந்த ரெண்டு எச்சை வீட்டுக்கு உட்காந்து கொடுக்குற கண்ட்ரோல்ல தான் அந்த வீட்டு ஓடுதா? அப்படிலாம் கிடையாது, தூக்கி வெளியே போடுங்க. இன்னும் 30 நாள் தான் இருக்கு. நாங்க சும்மா கூட உருட்டி பாத்துக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி கேவலமான ஒரு ஆளை தூக்கி உள்ள போட்டு இந்த ஷோ அழிச்சிட்டீங்க தெரியுமா? இந்த வகையில் ஹாட் ஸ்டாரில் இப்போ 2 ப்ரோமோ வந்திருக்கு ப்ரோ. அந்த 2 ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா முதல் ப்ரோமோவில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பனிஷ்மெண்ட் கொடுக்குறாப்புல. என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்னா, விஜய் பார்வதி காமு நீங்கள் 2 பேருமே சொல்ல கேட்காம திரும்பியும் மைக்கை கழட்டி போட்டு பேசிட்டு இருக்கீங்க. நேற்று நைட்டு மைக்கை கழட்டி போட்டு பேசுனீங்க, இன்னைக்கும் வீட்டுக்குள்ள மைக்கை கழட்டி போட்டு பேசியிருக்கீங்க. அதனால எல்லாருக்கும் நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். வீட்டுக்குள்ள இருக்க பால், காப்பி, டீ, முட்டை எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோர் ரூமில் வச்சிருங்க. உங்களுக்கு யாருக்குமே பால், காப்பி, டீ, முட்டைலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிக் பாஸ் பிடிங்கி விட்டுருக்காப்புல. இது ஒரு பனிஷ்மெண்டா? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், இது ஒரு பனிஷ்மெண்டா? இது வந்து ஒரு நார்மலான விஷயம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு நார்மலான விஷயம். இதுக்கு முன்னாடி சீசன்ல, பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் நீங்க அள்ளி கொடுத்துட்டு இருக்கீங்க, அது வேற கதை வச்சுக்கோங்களா. பட் இதுக்கு முன்னாடி சீசன்ல இது ஒரு நார்மலான விஷயம். ஏன்னா முட்டை கிடைக்காம, பால் கிடைக்காம, சீனி கிடைக்காம பல சீசன்ல பல பேர் தவிச்சிருக்காங்க. ஏங்க ஒரு காப்பி தூள் டப்பாக்கு அப்படி சண்டை போட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்த சீசனை கெடுத்து கேவலமாக்கி வச்சுட்டு இதை ஒரு பனிஷ்மெண்டா கொடுத்து வச்சிருக்கீங்க. எதுக்கு இந்த ஒயிட் வாஷ் கேக்குறேன்? இந்த 2 எச்சைகள் மைக்க கழட்டி போட்டதுக்கு எதுக்கு எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட்? இந்த 2 பேருக்கு வெளியே போடுங்க, அந்த பீடை தூக்கி வெளியே போடுங்க. அந்த பீடை வீட்டுக்குள்ள இருந்து என்ன கண்டென்ட் கொடுக்குது? கேவலமான கண்டென்ட் கொடுக்குது. அதிகபட்சம் அந்த பீடியோட கண்டென்ட் என்ன? யாருக்கான கேரக்டரை பத்தி தப்பா பேசுறது, இல்ல யாருக்கிட்டயாச்சும் சண்டை போடுறது, இல்ல காமோ கட்டி பிடிச்சி எங்கேயா உட்காந்து டான்ஸ் ஆடுறது. இதை தாண்டி இந்த பீடை இந்த வீட்டுக்குள்ள என்ன கண்டென்ட் கொடுத்துச்சு? இல்ல இந்த பீடை என்ன கண்டென்ட் கொடுத்துச்சு? ஒரு டாஸ்கான வக்கு கிடையாது, ஒரு டாஸ்க்லயும் விளையாண்டு கிழிச்சதே கிடையாது. வாய் மட்டுங்கிறது வடக்க வரத்துக்கு போகும். இந்த பீடைக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கற போல வீடு மொத்தமா பனிஷ்மெண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. இது என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் எனக்கு தெரியல. இதுல 2வது ப்ரோமோல அந்த பீடை உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கு, அமித் அவர்கள்ட்ட உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அமித் தானே கேப்டன். அமித் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வீடே சேர்ந்து அட்டாக் பண்ண வருவாங்க, வீட்ல இருந்து எல்லாருமே இப்ப அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா சும்மாவே என்ன போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க, சும்மாவே எல்லாருக்கான அம்பு எனக்கு நேரா வரும். இப்ப வேற இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு என்ன விடவே மாட்டாங்க. இப்ப யாருமே காமோ அடிக்க மாட்டாங்க, காமோ விட்டுருவாங்க, என்ன மட்டும் தான் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அக்கா உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. இங்க எனக்கு என்னன்னா, தப்பு பண்ணவங்களை அடிக்காம சும்மா ரோட்ல போறவனே பிடிச்சி அடிக்க முடியும்? நீ இஷ்டத்துக்கு மைக்க கழட்டி போட்டு என்ன இலவையா பேசிட்டு இருப்ப. நைட்டு 12 மணிக்கு அப்புறம் நைட் 2 மணிக்கு அப்புறம் இந்த மாதிரி கதைகளை பேசுவ. நீ பேசுற கதைகளுக்கு இவங்க ஏன் பனிஷ்மெண்ட் வாங்கணும்னு கேக்குறேன். தெரியாம தான் கேட்கிறேன்பா. இவங்க வந்து இவங்களுக்கான கதை பேசுறதுக்கு ஏன் அடுத்தவங்க பனிஷ்மெண்ட் வாங்கணும்? இல்ல அப்படி என்ன கதை ப்ரோ பேசுவாங்க? யாரா கொஞ்சம் சொல்லுங்களேன். வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு எல்லா வகையான கதையும் பேசி முடிச்சாச்சு. ட்ரிப் போறதுக்கு பிளான் போட்டாச்சு, கவர் போட்டு சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணாச்சு, காலைல சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, விடியகாலை சாப்பாடு ஃபுல்லா பிளான் போட்டு வச்சாச்சுல. எல்லா வகையான பிளான் போட்டாச்சு, கவர் போட்டு சாப்பிடணும், எல்லாமே நீட்டா பேசி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பிளான் போடுறீங்க? இதுக்கப்புறம் என்ன பிளான் போடுறீங்க? யாராவது கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை என்ன வகையான பிளான் இவங்க போடுவாங்க? அப்படி என்ன பிறகு இவங்க காதில் பேசிப்பாங்க? அப்போ வீட்டுக்குள்ளே ஒரு ஏதாவது சம்பவம் நடக்குதா? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், எனக்கு தெரியல ப்ரோ, நான் தெரியாமல் கேட்குறேன். வீட்டுக்குள்ளே இப்போ தான் சம்பவம் நடக்குதா? ஏன்னா ஊனா இவங்க பேசிக்கிற விதங்கள் அப்படித்தான் இருக்கு. நேற்று நைட்டு மைக்க போடாமல் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பிக் பாஸ் திட்டிருப்பாரு. அப்போ காலைல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல பார்த்தீங்கன்னா காமும் நம்ம பாரும் ஒரு சில கேம் ஆடினாங்க. சும்மா வந்து பாரு இப்படி கையை பிடிக்க அப்படி பொத்துன்னு விழுவாங்களாம். அப்போ காம இப்படி கையை மட்டும் பிடிச்சி அப்படி லாக் பண்ணி அப்படியே இது பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படி கேம் ஆடிட்டு இருக்கும்போது பாருக்கிட்ட நம்ம காமு கேட்குறாப்புல, என்ன ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம பாரு சொல்றாங்க, நான் ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. என்ன இந்த குலைச்சல் பேச்சு? ஏன் இப்படி குழஞ்சிக்கிட்டே பேசுறீங்க? அவருக்கு எப்படி தெரியும் நீங்க சந்தோஷமா இருக்குது? என்ன கதை, என்ன சந்தோஷம் எனக்கு புரியலையே.
அப்புறம் அக்கா அப்படி பேசிட்டே இருக்கும்போது கடைசியில் சொல்றாங்க நாமினேஷன்ல இல்லைல்ல, அதனால தான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இது நாமினேஷனுக்கான சந்தோஷம் மாதிரி தெரியலையா? நாமினேஷன் வந்து தப்பிச்ச மாதிரி தெரியலையா? இது வேற ஏதோ நேற்று நைட்டு கதை மாதிரிலாம் இருக்கு. நேற்று நைட்டு அப்போ மைக்கில் என்ன பேசுனீங்க? நைட்டு 2 மணிக்கு ஸ்மோக்கிங் ரூம் அப்படி ஏதாவது பேச வச்சிங்களா? இல்லை எங்களுக்கு தெரியல. ஏன்னா கேமரா அப்பப்போ நைட் 2 மணிக்கு அப்புறம் யாரையாவது ஒருத்தர் தூங்குறத மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் காமிக்க மாட்டாங்க. அதனால எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அதனால கேட்குறேன். ஸோ இவங்க 2 பேர் பண்ணுறதுக்கு இப்போ வீட்டுக்குள்ளே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய ஒயிட் வாஷாக நான் பார்க்குறேன். இது என்ன பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒயிட் வாஷ். ஏன்னா இவங்க 2 பேர் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா இவங்க 2 பேர் தானே அடிக்கணும். நான் எப்படி இந்த 2 பேருக்கு ஒரு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுத்து எங்கேயா போட்டு காலி பண்ணியிருக்கணும். 2 பேரை பிரித்து எங்கேயா உட்கார வைக்கணும். இல்லை 2 பேரில் யாரையா ஒருத்தர் எவிக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும். இந்த மாதிரி எதாவது பண்ணுங்க, நல்லா இருக்குங்க. இப்போல்லாம் நீங்கள் காமு அடித்து வெளியே தூக்குன்னு நினச்சிக்கோங்களேன். ஷோ நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். ஒரு சைடு அக்கா உட்காந்து ஒப்பாரி வைப்பாங்க, இன்னொரு சைடு சாண்ட்ரா உட்காந்து ஒப்பாரி வைப்பாங்க. அது ஒரு கண்டென்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். சொல்கிற பிளானை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. காமு தூக்கிடுங்க நாளைக்கு. காம தூக்கலையா, பீடையை தூக்குங்க. பீடையை தூக்குனா வச்சோம் வீட்டுக்குள்ள. இதுக்கப்புறம் வர டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் ஃபன்னா வச்சும் போகும். ஏன்னா டாஸ்க்கை நல்லா தான் பண்றாங்க ப்ரோ. டாஸ்க்கை நல்லா தான் பண்றாங்க, எல்லாருமே சூப்பரா ப்ளே பண்றாங்க. ஸோ நல்ல நல்ல டாஸ்க்கை கொடுத்து நல்லபடியாக கொண்டு போங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அதிகபட்சம் இருக்குது என்னப்பா, ஒரு 3 வாரம் டாஸ்க் தானப்பா. இந்த வாரம் ஒன்று, அடுத்த வாரம் ஒன்று, அப்புறம் டிக்கெட்டு ஃபினாலே, இவ்வளோ தான் டாஸ்க் இருக்க போது. இந்த டாஸ்க்குகளை நல்லா ப்ளே பண்ணாலே அந்த வாரத்துக்கான அந்த வாரம் வந்து நல்லபடியாக போயிடும். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரும் நல்லா தான் ப்ளே பண்ணுவாங்க. இந்த பீடை வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ப்ளே பண்ண போகிறது இல்லை. இந்த பீடை வீட்டுக்குள்ளே இருந்தால் இந்த டாஸ்க் அழிக்கத்தான் செய்யும். எப்படி இந்த பீடை வந்து எந்த ஒரு டாஸ்க்கையும் உருப்படியாக விளையாண்டுக்காது. எதுக்கு இந்த பீடை வீட்டுக்குள்ளே? எதுக்கு இந்த மாதிரி ஒரு சாணி உருண்டை இந்த வீட்டுக்குள்ளேன்னு கேட்குறேன். தூக்கி வெளியே போடுங்க, தூக்கி வெளியே போடுங்க. இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுது ப்ரோ. ஒரு ரூல்ஸை மதிக்கிறது இல்லை. ஒரு ரூல்ஸ் ப்ரோ, எந்த ரூல்ஸையும் மதிக்கிறது இல்லை. பிக் பாஸ் லிவிங் ரூம் கூப்பிட்டா அங்கே உட்காந்து இஷ்டத்துக்கு கதை பேசுறது. பிக் பாஸ் ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு இஷ்டத்துக்கு வெளியே போகிறது. பிக் பாஸ் மைக்கு போட்டு பேச சொன்னால் மைக்கை கழட்டி போட்டு பேசுறது. நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறது. குரூப்பாக சேர்ந்து ப்ளே பண்ணாதீங்கன்னா குரூப்பாக சேர்ந்து ப்ளே பண்ணுறது. வேற லாங்குவேஜில் பேசாதீங்கன்னு சொன்னால் வேற லாங்குவேஜில் பேசுறது. மொத்தத்தில் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா ரூல்ஸையுமே பிரேக் பண்ணியாச்சு. இப்போ வீட்டுக்குள்ள ரூல்ஸே இல்லை. தமிழ் பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோக்கு ரூல்ஸே இல்லை. அந்த அளவுக்கு அழிச்சு வச்சிருக்காங்க. அப்படி ஒரு பீடை இந்த ஷோக்கு தேவையா? அப்படி ஒரு பீடை இந்த ஷோக்கு தேவையா? இல்லை நான் என்ன கேட்குறேன், அவங்க அப்படி என்ன பேசுகிறாங்கன்னு போட்டு விட்டுருங்க. ஓப்பனாக போட்டு விட்டுருக்கேன். அடல்ட்டு தானேங்க, அவங்க பேசுகிற கண்டென்ட்டை போட்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி என்ன தான் பேசுகிறாங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நைட்டு 2 மணிக்கு மேலே கதையா, இல்லை 3 மணிக்கு மேலே கதையா, இல்லை கவர் போட்டு சாப்பிட்ற கதையா, நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோங்க. ஏன்னா இஷ்டத்துக்கு மறைச்சு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்குறவங்களாம் பைத்தியக்கார மாதிரி என்ன பேசுனாங்கன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? போட்டு விடுங்க. இருந்தால எப்படியும் உங்களுக்கு மைக்கில் அது இதாக ரிசீவ் ஆகிருக்கும். ஏன்னா அந்த மைக்கை பொறுத்தவரைக்கும் ஓரளவு இழுத்துரும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும். போட்டு விடுங்க. சும்மா அப்படி போட்டு விட்டுருங்க. ஒரு குறும்படம் போட்டு அவங்க என்ன பேசினான்னு போட்டு விடுங்க. அந்தால போட்டுங்க, அந்தால போய் தொலையிட்டு மக்களுக்கு தெரியட்டு இது எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்கள்னு சொல்லி மக்களுக்கு தெரியட்டு. ஏன் மக்கள் கிட்ட இருந்து மறைச்சிட்றீங்க? ஆல்ரெடி மக்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த 2 கேவலவாதிகளுக்காக வீடை மொத்தமாக பனிஷ் பண்ணது என்ன பொறுத்தவரைக்கு தேவையில்லாத ஒரு வேலை மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா கமல் சார் சீசன் 2 சீசன் 4 ஏதோ ஒரு இதில் இதே மாதிரி மைக்கு போடாததுக்கு அவர் வச்சு செதுக்குனாப்ல. எப்படி அவர் வச்சு செதுக்கினாப்ல. ஏதோ ஒரு சீசனில் ஒருத்தவங்களுக்கு மொரட்டடி நினைக்கிறேன் எவிக் பண்ணாங்களா, சாட்டர்டே சண்டே வச்சு செஞ்சாங்களா, அந்த மாதிரி வச்சு செதுக்கினாப்ல. கமல் சார் வச்சு செதுக்குனாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க தயவுசெய்து. இந்த மாதிரி ஒயிட் வாஷ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கேவலமான ஆட்களை ஒயிட் வாஷ் பண்ணி மேலே தூக்கிட்டு வராதிங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஷோ வந்து அடி மட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஷோ குப்பையாயிடுச்சு. ஷோவை வந்து மக்கள் பார்க்குறது விட்டுட்டாங்க. அதில் இந்த 2 இப்போ குப்பைகளும் பண்ணுற விஷயத்தை பார்க்கும்போது ரொம்பவே கேவலமாக இருக்குது, கன்றாவியாக இருக்குது. இதுக்கு வீடு மொத்தமாக இப்போ பனிஷ்மெண்ட்டா? வீடு மொத்தமாக அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பெருசாக அட்டாக் பண்ண மாட்டாங்க ப்ரோ. இந்த கேவலவாதிகள்கிட்ட பேசி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஸோ கண்டுக்காம தான் விட போகிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. சாட்டர்டே சண்டே அட்ரஸ் பண்ணுங்கள். யாரையா ஒருத்தரத்துக்கு வெளியே போடுங்க. இல்லைன்னா 2 பேரையும் மைக்கை கழட்டிட்டு ஸ்மோக்கிங் ரூமில் போடுங்க. அவங்க என்ன பேசணுமோ இலவ பேசணுமோ பேசிட்டு வரட்டு. அதுக்கப்புறம் மைக்கை கொடுங்க. சும்மா 24 ரூலை பிரேக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பேச மட்டும் பாருங்களேன். திமிரா பேசுவோம். பிக் பாஸ் இல்லை பிக் பாஸ் இல்லை. என்ன பிக் பாஸ் உங்க பார்த்து பக்கத்து வீட்டுக்காரா, இல்லை தெரியாமல் கேட்குற பக்கத்து வீட்டுக்காரா? இதெல்லாம் ஒரு 2 கேமரு டோமரு பூமரு சத்தம் காட்டாமல் கடங்க கைஸ். இந்த கேமர் எதாவது தூக்கிட்டு வராதிங்க. மன வருத்தமாகுது.